அத்தியாயம் 20. மூவரும் மும்பை செல்ல கிளம்பி வர அவர்களுக்கு தேவையானவற்றை செய்த பத்மாவின் முகம் தீர்க்கமாகவும் தெளிவாகவும் இருந்தது. விஷாலுக்கு மட்டும் ஏனோ அந்த தெளிவு ஒரு நெருடலை கொடுத்தது. செல்வநாயகமோ மும்பையில் மூர்த்தி பெரியவனை பற்றி என்ன சொல்லப் போகிறானோ என்கிற எண்ணத்திலேயே இருந்தார். நதியாவோ மாமியாரின் பின்னேயே ஒட்டி கொண்டு சுற்றி கொண்டிருந்தாள். மூவரும் உணவை முடித்து கொண்டு கிளம்ப விஷால் அன்னையை தனியே அழைத்து சென்று, என்னம்மா உங்கள் முகத்தில் ஏதோ யோசனை தெரியுது, கிருஷ்ணாவை போய் பார்க்க போகிறீங்களா என்றான். ஒருவித நிமிர்வுடன், யார் கிருஷ்ணா, அவனையே நான் போய் பார்க்கணும் என்றார். பட்டென்ற அன்னையை கட்டிக்கொண்டு கண் கலங்கி, இது போதும்மா, மனசை விட்டுடாதீங்க, தைரியமாக இருங்க, நாளைக்கு காலையில் வந்துடுவோம் என்று கூறி விடுவித்தான். அவரும் அவனது தோளை தட்டி, நதியா வீட்டில் நல்ல விதமாக பேசி சமாதானப்படுத்துகிற வழியப்பாரு, அவளோட பிறந்த வீட்டு உறவுகள் அவளுக்கு முக்கியம்டா ராஜா என்றார். சரிம்மா என்று அவரை அழைத்து கொண்டு வெளியே வந்தான். செல்வநாயகமோ, என்னடா இது, கிளம்புற நேரத்தில் அம்மா முந்தானையை பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்க என்று கடுப்படித்தார். கணவரின் கோபத்தை கண்டு சிரித்து கொண்டவர், சரி நேரமாச்சு, கிளம்புங்க, நல்லபடியாக போயிட்டு வாங்க என்று வழி அனுப்பி வைத்தார். அவர்கள் சென்றதும் நித்யாவும் கல்லூரிக்கு கிளம்ப வாயில் அருகே சென்றவளிடம், நித்தி, இந்த சாவியை வச்சுக்கோ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ வர்றதுக்குள்ளே நான் வர முடியலனா வாசலில் நிற்க வேண்டாம் என்று கூறி அவளிடம் கொடுத்தார். அவளோ குழப்பத்துடன் பார்த்து, என்னம்மா எங்கே போகிறீங்க, அதுவும் இந்த நேரத்துக்கு என்றாள். மகளை ஆதரவாக பார்த்து, நம்ம சொந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு பூஜை பண்ணலாம்னு இருக்கேன், அதுக்கு ஐயரை பார்க்கணும், அவர் கொடுக்குற லிஸ்ட்டில் உள்ள சாமானெல்லாம் வாங்கணும், அதுக்கு தாண்டா. அண்ணா வந்த பிறகு போகலாம்ல, எதுக்கு இப்போது? இல்லைடா, அப்பாவும் அண்ணனும் திட்டுவாங்க, இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுவாங்க, நான் ஏற்பாடு பண்ணிட்டா பேசாமல் இருந்துருவாங்க. ஓகேம்மா, பார்த்து போயிட்டு வாங்க என்று கூறிவிட்டு அவளும் கிளம்பிவிட்டாள். அதன் பின்னர் கதவை சாற்றிவிட்டு சென்று சோஃபாவில் அமர்ந்தவரின் சிந்தனை கிருஷ்ணாவையே சுற்றி கொண்டிருந்தது. சிறிது நேர சிந்தனைக்கு பிறகு ஃபோனை எடுத்தவர் கிருஷ்ணாவை அழைத்தார். ஹலோ கிருஷ்ணா, ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டியா? கிளம்ப போகிறேன். லஞ்சுக்கு இங்கே வந்துரு. வேண்டாம், நான் ஆஃபீஸ்லேயே பார்த்துக்கிறேன். எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. இப்போ என்ன திடீர்னு இப்படி ஒரு பேச்சு? இன்றைக்கி எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, இப்போ போய் வர சொல்கிறீங்க? இந்த அம்மாவுக்காக 1 மணி நேரம் செலவு பண்ண மாட்டியா? ஓகே சரி வரேன், நேரமாச்சு என்று கூறி ஃபோனை அணைத்து விட்டான். உள்ளமெல்லாம் பற்றி எரிய அவனது பேச்சை அசை போட்டபடி அப்படியே அமர்ந்து விட்டார். சுமார் அரை மணி நேரம் கழித்து அவனது கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேனிற்கு அழைத்து வீட்டிற்கு வரும்படி கூறினார். அதன் பின்னர் அவரது முகத்தில் கவலையோ வேதனையோ வலியோ எதுவும் தென்படவில்லை. ஒருவித தீவிரம் மட்டுமே கூடிக்கொண்டிருந்தது. மடமடவென்று வேலைகளை பார்க்க ஆரம்பித்தார். சற்று நேரத்தில் கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேனும் வந்துவிட அவனுக்கு காஃபி போட்டு கொடுத்தவர் அவனுடன் பேச ஆரம்பித்தார். முதலில் தயக்கமாக ஆரம்பித்தவன் அவரின் கேள்வியில் அதிர்ந்து பின் நீலா வந்து சென்று அன்று நடந்தவைகள் அனைத்தையும் கூறினார். அதை கேட்க கேட்க அவரது உள்ளம் எரிமலை என கனன்று கொண்டிருந்தது. அவனிடமிருந்து வேண்டிய தகவல்களை பெற்றுக்கொண்டு ஒரு சில வேலைகளை செய்து கொடுக்கும்படியும் வெளியே அனுப்பினார். அதே நேரம் நதீர் அனுப்பிய ஆட்கள் நீலாவின் வீட்டை அடைந்திருந்தனர். பக்கா அரசியல்வாதி தோற்றத்தில் இருந்தவர்களின் முகம் அவர்களின் தொழிலை இனம் காட்டியது. நீலாவின் பெற்றோர்களிடம் துக்கம் விசாரிப்பது போல வீட்டினுள் நுழைந்துவிட்டு கேஸை வாபஸ் வாங்க வேண்டும் என்று மிரட்ட ஆரம்பித்தனர். முதலில் இவர்களின் மிரட்டல் என்ன செய்துவிட முடியும் என்று தைரியமாக எதிர்த்தார் நீலாவின் தந்தை. ஆனால் அவர்களோ சிறிதும் அலட்டிக்கொள்ளாமல் நீலாவின் தாயின் கழுத்தில் கத்தியால் ஒரு கோடு போட்டனர். வெளியில் சப்தம் வந்துவிடாமல் இருக்க அவரது வாயும் அடைக்கப்பட்டது. அதுவரை தைரியமாக மறுத்து கொண்டிருந்தவரின் விழிகள் பயத்தை காட்ட, மரியாதையாக போய் என் பொண்ணு சாவில் எந்த சந்தேகமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு கேஸை வாபஸ் வாங்கு, இல்லைனா நீயும் உன் பொண்டாட்டியும் உன் பொண்ணு போன இடத்துக்கே போக வேண்டியதுதான் என்று மிரட்டினார்கள். பொண்டாட்டியின் கழுத்தில் வழியும் ரத்தம் அவரை அனைத்தையும் மறக்க செய்தது. 2 கை கூப்பி அவர்களை கும்பிட்டவர், அவளை விட்டுடுங்க, நான் வாபஸ் வாங்கிடுறேன் என்று கெஞ்சினார். நீ முதல்ல போய் எழுதி கொடுத்துட்டு வா, அப்போ தான் நாங்கள் விடுவோம் என்றான் மிரட்டலாக.
மிரட்சியுடனும் கலங்கிய கண்களுடனும் நான் போகிறேன், தயவு செய்து அவளை ஒன்றும் பண்ணிடாதீங்க என்றார். வந்திருந்தவர்களில் தலைவன் போல் இருந்தவன், டேய் இந்த ஆள் கூட போ, அவன் எழுதி கொடுத்துட்டு வரானான்னு நல்லா பார்த்துட்டு வா, நீ கூட போகிறது யார் கவனத்தையும் கலைக்கக்கூடாது, அவங்க யாரும் உன்னை யாருன்னு கேட்கக்கூடாது என்று அவரின் காவலுக்கு ஒருவனை அனுப்பி வைத்தான். போலீஸ் ஸ்டேஷன் வாசல் வரை வந்தவன் சற்று தூரமாகவே நின்று கொண்டான். போலீஸ் ஸ்டேஷனிலும் அவர்களது ஆட்கள் இருந்தனர். அவர் சற்றே நடுக்கத்துடன் சென்று தனது பெண்ணின் மரணத்தில் சந்தேகம் எதுவும் இல்லை என்றும் கேஸை வாபஸ் வாங்கிக் கொள்வதாகவும் கூறினார். இன்ஸ்பெக்டருக்கு திடீரென்று அவர் வந்து அப்படி கூறவும் எதிரே இருந்த நாற்காலியை காட்டி அமர சொன்னவர், என்ன திடீர்னு, உங்களை யாரும் மிரட்டுறாங்களா என்றார் கேள்வியாக. உள்ளுக்குள் பதட்டம் இருக்க உடலெல்லாம் வியர்த்து வழிய, அதெல்லாம் இல்லை சார், என் பொண்ணு திடீர்னு வேலையை விட்டு வந்துருச்சு, எதுவுமே இல்லாமல் தூக்குமாட்டி சாகவும் ஒரு குழப்பத்தில் அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் என்றார் திணறலாக. அவரை கூர்ந்து பார்த்தவர், நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், இப்போ வந்து வேண்டாம்னு சொன்னால் என்ன சொல்லுது? இரு கைகளையும் உயர்த்தி, நான் கும்பிட்ற சாமியாக நினச்சி இந்த கேஸை விட்டுடுங்க, என் பொண்ணு ஆத்மா சாந்தி அடையும் என்றார். சற்றே யோசித்து கான்ஸ்டபிளை அழைத்து எதிரே இருந்தவரிடம் கேஸை வாபஸ் வாங்குவதற்கான கடிதத்தை எழுதி வாங்கி கொண்டு அனுப்பும்படி கூறினார். அதை கேட்டதும் அவர் முகத்தில் பெருத்த நிம்மதி. அதை கவனிக்காத மாதிரி கவனித்து கொண்டுதான் இருந்தார் இன்ஸ்பெக்டர். ஸ்டேஷனை விட்டு அவர் வெளியேறியதும் அவசரமாக ஃபோனை எடுத்து தனது நண்பன் மாறனுக்கு அழைத்தார். மாறா, எங்கே இருக்க? அவர் இருக்கும் இடத்தை கூற, நான் சொல்கிறத கவனமாக கேளு, அந்த ஏரியாவில் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தற்கொலை நடந்துச்சே, அந்த பெண்ணோட வீட்டை போய் கண்காணிக்கணும், அங்கே எதுவும் தவறான நடமாட்டம் தெரியுதான்னு பார்த்து சொல்லு என்றார். இன்ஸ்பெக்டரை பொறுத்தவரை இந்த கேஸில் எதுவும் இல்லாமல் தான் இருந்தது. கிருஷ்ணாவின் கம்பெனியில் விசாரித்தவரை எதுவுமே தவறாக தோன்றவில்லை. அந்த பெண்ணும் எந்த இடத்திலும் தவறானவளாக நடந்து கொள்ளவில்லை. எங்கோ யாரோ ஒருவனிடம் கற்பிழந்து இருக்கிறாள், காதல் என்கிற பெயரில். அதன் காரணமாக தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாள். அவன் யாரென்று சிறிதளவும் கூட துப்பு கிடைக்கவில்லை. அதனால் இந்த வழக்கை முடித்து விடலாம் என்கிற எண்ணத்தில் தான் இருந்தார். ஆனால் அந்த பெண்ணின் தந்தை முகத்தில் ஒரு கலவரத்துடன் வந்து வழக்கை வாபஸ் வாங்க வேண்டும் என்று சொன்னதுமே உஷாராகிவிட்டார். மும்பை சென்று இறங்கியவர்கள் நேரே நதியாவின் வீட்டிற்கு சென்றனர். நதியாவின் அக்காவிற்கும் மாமாவிற்கும் இவர்கள் இப்படி வந்து நின்றது அதிர்ச்சியாக இருந்தது. செல்வநாயகமும் விஷாலும் திருமணம் நடந்து முடிந்ததை எடுத்துச் சொல்லி அவர்களை சமாதானப்படுத்த முயன்றார்கள். அவளின் மாமா முதலில் மறுத்தாலும் பின்னர் சமாதானம் அடைந்தார். ஆனால் அவள் அக்காவிற்கு நதியாவின் மேல் அத்தனை கோபம். தாய் தந்தை கூட இல்லாத குறையே தெரியக்கூடாது என்று பார்த்து பார்த்து செய்ததற்கு தன்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் திருமணம் செய்து கொண்டது பெரிய வருத்தத்தை அளித்தது. விஷால் பேசி பேசி அனைவரையும் கரைத்து விட்டான். அவர் சமாதானமானதும் நதியாவை அவர்களிடம் விட்டுவிட்டு தந்தையை அழைத்து கொண்டு மூர்த்தியை காண சென்றார்கள். அவர்களின் வரவிற்காகவே காத்திருந்தார் மூர்த்தி. சுனிதாவும் வீட்டிலிருந்தாள். அவர்களின் முகங்களில் பயத்துடன் கூடிய குழப்பமும் இருந்தது. செல்வநாயகம் அவரிடம் படபடவென்று ஆரம்பித்து விட்டார். என்னப்பா, என் பையனை பற்றி என்னென்னவோ சொல்கிற என்று. விஷாலுக்குத்தான் வேதனையாக இருந்தது. தந்தை தெரிந்து கொள்ளக்கூடாதவற்றை எல்லாம் தெரிந்து கொள்ளப் போகிறாரே என்று தவித்து கொண்டிருந்தான். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காத செல்வா, கிருஷ்ணா நீ நினைக்கிற மாதிரி அமைதியானவன் இல்லை. அவனோட தொடர்புகள் மகா மோசமாக இருக்குது. அதிலும் கிருஷ்ணா பெண்கள் விஷயத்தில் இப்படி இருப்பான்னு நினைக்கவே இல்லை செல்வா என்று போட்டுடைத்தார். என்னடா சொல்கிற என்றார் அதிர்ச்சியுடன். அதுவரை அவர்கள் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த சுனிதா, நான் சொல்கிறேன்ப்பா என்றவள் தான் அவனை விரும்பியது, திருமணம் செய்து கொள்ள சொல்லி போராடியது என்று அனைத்தையும் கூறியவள், அன்னைக்கு ஆஃபீஸில் வைத்து என்கிட்ட அவன் பேசிய வார்த்தைகளை கேட்டு எனக்கு பயங்கர அதிர்ச்சி, இவனையா விரும்பினேன்னு அருவறுத்து போச்சு என்று நிறுத்திவிட்டு எதிரே இருந்தவர்களை பார்த்தாள். விஷாலுக்கு நெஞ்சு தடதடவென்று அடித்து கொள்ள ஆரம்பித்தது. அந்த பாழாய் போனவன் என்ன சொல்லி தொலைத்தானோ அதை இவள் தந்தையிடம் சொல்ல வேண்டுமா என்று பார்த்து கொண்டிருந்தான். சற்று நேர அமைதிக்கு பின், அவனுக்கு ஒரு பெண்ணோட வாழ்வதில் விருப்பம் இல்லையா, அதிலும் கல்யாண வாழ்க்கை சான்ஸே இல்லைன்னு சொன்னான். அதோடு நான் அவனோட தான் வாழணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருந்தா என்று நிறுத்தியவளின் கண்ணீர் கன்னங்களை தொட குரல் உள்ளுக்குள் செல்ல, ஒரே ஒரு முறை என்னோட என்று சொல்ல முடியாமல் இரு கை கொண்டு முகம் மூடி அழுது விட்டாள். செல்வநாயகத்திற்கு நான் உலர்ந்து போனது.
அவரது முகம் பேயறைந்தாற் போல ஆனது. தன் மகனா இப்படி ஒரு பெண்ணிடம் பேசினான் என்று அவரால் அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை. மூர்த்தியோ மகளின் வேதனை கண்டு கொதிப்புடன், பார்த்தியா செல்வா, எப்படிப்பட்ட பொறுக்கியை பெற்றிருக்கேன்னு பார்த்தியா? என் பொண்ணு இதை அன்னைக்கே சொல்லியிருந்தா உன் மகன்னு பார்க்காம கேஸு கொடுத்து உள்ளே தள்ளியிருப்பேன் என்றார் கோபமாக. விஷாலுக்கு எவரையும் நிமிர்ந்து பார்க்கும் தைரியம் வரவில்லை. நினைவு தெரிந்த நாளிலிருந்தே அவனுக்கு சுனிதா நல்ல தோழி. மும்பை வந்தால் இருவரும் ஒன்றாகத்தான் சுற்றுவார்கள். கிருஷ்ணா அவளை மணக்க வேண்டும் என்கிற ஆசை விஷாலுக்கும் நிறைய இருந்தது. ஆனால் அவன் செய்து வைத்திருக்கும் வேலையை எண்ணி உடல் கூனி குறுகி அமர்ந்திருந்தான். செல்வநாயகத்திற்கு பேச்சே வரவில்லை. தன் மகன் இத்தனை கேடுகட்டவனா என்று எண்ணி மூச்சடைத்து போனார். தந்தையின் நிலையை உணர்ந்த விஷால் அவசரமாக எழுந்து தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தினான். அவரது கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் ஓட ஆரம்பித்தது. சுனிதாவை பார்த்து, மன்னிச்சிருமா, இந்த வார்த்தை உன்னோட வேதனைக்கு மருந்தாகாதுன்னு தெரியும். எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தனோ இப்படி ஒரு பிள்ளைக்கு அப்பனா போயிட்டேன். என் குடும்பமே உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் கூட உனக்கு உன்னை பேசியதற்கு மன்னிப்பு கிடைக்காதுன்னு தெரியும் என்றார். மூர்த்தியோ கடுப்பு மாறாமல், இன்னும் முடியல செல்வா, உன் பையனுக்கு நதீர் என்கிற ஒரு பொறுக்கியோட தொடர்பு இருக்குது. நான் விசாரித்த வரை அவன் பொண்ணுங்களை சப்ளை பண்ணுறவன். உன்னை எதுக்கு வர சொன்னேன்னா, நான் வைத்திருக்கிறது ஒரே பொண்ணு. எனக்கு அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அதனால் நம்ம பார்ட்னர்ஷிப்பை முறிச்சுக்கலாம். உன் பையனால் என் குடும்பத்துக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்று அடுத்த குண்டை போட்டார். அன்று அவர் காதில் விழுந்த சொற்கள் எல்லாம் அணுகுண்டாக அவரது நெஞ்சத்தை தாக்க இதயம் சுக்காக உடைந்து போயிருந்தது. அவரது மனமோ, இவற்றையெல்லாம் என்னாலேயே தாங்க முடியவில்லையே, பத்மாவிற்கு தெரிந்தால் என்ன ஆவாள் என்று பயந்தார். ஒரு மணி நேரத்திலேயே பல வருடங்களை கடந்து மூப்படைந்தவர் போல உடல் நைந்து தொய்ந்து போய் அமர்ந்திருந்தார். மூர்த்திக்கு நண்பனை பார்க்க பாவமாகத்தான் இருந்தது. ஆனால் கிருஷ்ணாவின் லீலைகளை முழுவதுமாக ஆராய்ந்து அறிந்து கொண்டிருந்தவருக்கு பின்னே வரவிருக்கும் பெரும் சுழலில் தன் பெண்ணின் வாழ்க்கை கேள்விக்குறியாகி விடக்கூடாது என்று தெளிவாக இருந்தார். நண்பனை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு விஷாலை அழைத்து கொண்டு தோட்டத்து பக்கம் சென்றவர் தான் அறிந்து கொண்டவற்றை எல்லாம் அவனிடம் பகிர்ந்து கொண்டார். ஒரு 3-4 வருஷமாகவே அவனோட பழக்கம் இருக்கும் போல இருக்கு விஷால். இதில் என்னென்னா, உன் அண்ணனுக்காக பல குடும்பத்து பெண்களை காலேஜிலேருந்து போகும் வழியில் வீட்டிற்கு தெரியாமல் சினிமா பார்க்க வரும் பெண்களை, தோழிகளோடு மாலுக்கு வரும் பெண்கள் என்று கணக்கு வழக்கில்லாமல் கொண்டு வந்திருக்கான். எப்படியும் இது வெளியில் வராமல் இருக்காது. அதனால் அவனை வீட்டை விட்டு விலக்கி வைக்கிற வழியை பாருங்க. நித்யா வாழ்க்கையும் இவனால் பாதிக்கப்படும் என்றார் கவலையாக. தொண்டையை அடைத்தது. பேச வார்த்தைகளே எழவில்லை. என்ன சொல்வது? தன் மனைவியையும் கூட அவன் விட்டு வைக்கவில்லையே, அதை இவரிடம் சொல்லிவிட முடியாதே. எத்தனை அழகாக சென்று கொண்டிருந்த வாழ்க்கை இவனது பெண்மோகம் அனைத்தையும் கெடுத்து விட்டதே. ஆண் மகன் அழக்கூடாது என்று யார் சொன்னார்கள்? அவனுக்கும் பயங்கரமாக அழுகை வந்தது. யாரிடம் சென்று அழ முடியும்? உடன் பிறந்தவனின் கேவலமான செய்கையால் குடும்பத்தினர் அனைவருக்கும் தலைகுனிவு மட்டுமா? எத்தனை பெண்களின் சாபத்தை வாங்கியிருக்கிறான். ஆண்மகனாக பிறந்ததையே அந்த நிமிடம் வெறுத்தானே. அவனது நிலையுணர்ந்து தோளை தட்டி கொடுத்தவர், ஏதாவது செய்து அவனை மும்பை பக்கம் வரவிடாமல் பண்ணுங்க, அதே சமயம் அவனை மாற்றவும் பாருங்க என்றார். உடல் இறுகி அவமானத்தை சுமந்த விழிகளுடன், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், உங்கள் இடத்தில் வேற யாராவது இருந்திருந்தா எங்கள் நிலைமை என்னவாகி இருக்கும் என்றான் கலங்கிய கண்களுடன். அம்மாவையும் அப்பாவையும் இதிலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டிய பெரிய பொறுப்பு உனக்கு இருக்குது விஷால். அவங்களால நிச்சயமாக இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. நீ தான் அவங்கள ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் என்று தட்டி கொடுத்தார். அவரிடம் தலையசைத்துவிட்டு வீட்டினுள் நுழைந்தவனது பார்வை தந்தை மீது படிய கூனி குறுகி அமர்ந்திருந்தவரை கண்டு நெஞ்சம் துடித்து போனது. வேகமாக சென்று அவர் அருகே நின்றவன், அப்பா வாங்க போகலாம் என்றான். மகனை தலைமிருந்து பார்க்கக்கூட அந்த தகப்பனுக்கு கூசியது. மெல்ல தடுமாறியபடி எழுந்து கொண்டவர் மூர்த்தியின் முகம் காணாது, எல்லாவற்றிற்கும் நன்றிடா என்று கூறிவிட்டு மனம் விட்டு போக கரம் பற்றி மகனுடன் வெளியேறினார். மூர்த்தியின் மனம் துடித்தது. எப்படி இருந்த நண்பன் துவண்டு போய் செல்கிறானே என்று வருத்தமடைந்தார். சென்னை வீட்டில்
வடை பாயாசத்துடன் உணவை தயாரித்து முடித்துவிட்டு மகனின் வரவிற்காக காத்திருந்தார் பத்மா. அவரது முகத்தில் அத்தனை அமைதி. நடந்த எதுவுமே அவரை பாதிக்காதது போல அமர்ந்திருந்தார். சுமார் 1 மணி அளவில் மணி அடிக்க கண்களை மூடி திறந்தவர் ஆழமாக மூச்சிழுத்து கொண்டு தன்னை சுதாரித்து கொண்டு மெல்ல நடந்து சென்று கதவை திறந்தார். உள்ளே நுழைந்தவனது பார்வை வீடெங்கும் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த சாம்பிராணி வாசனையைக் கண்டு முகம் சொலித்து, என்னம்மா, எதுவும் பூஜையா என்றான். ஆமாம்பா, பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு பூஜை பண்ணினேன் என்று கூறிவிட்டு நடந்தார். அவனது விழிகள் நதியாவை தேடி அலைய வீட்டின் ஜன்னல் கதவுகள் அடைப்பட்டிருப்பது தெரிய, ஜன்னலையா சாத்தி வச்சிருக்கீங்க, இந்த புகை மூச்சு அடைக்குது என்றான் எரிச்சலாக. கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். எங்கே எல்லோரையும் காணோம், என்னை மட்டும் பூஜைக்கு வர சொன்னீங்களா? அவனது கேள்விக்கு பதில் அளிக்காமல், வாப்பா, இலைய போட்டுட்ட, எதுவாக இருந்தாலும் சாப்பிட்டுட்டு பேசலாம் என்று அழைத்தார். அவனுக்கு எப்பொழுதும் வாழை இலையில் சாப்பிடுவது மிகவும் விருப்பம். பல வகை பதார்த்தங்களை ஒரு பிடி பிடிப்பதில் அத்தனை இன்பம். அதனால் எதுவும் பேசாமல் கை கழுவி விட்டு வந்து இலை முன்பு அமர்ந்தான். ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து பரிமாற ஆரம்பித்தார். எல்லாமே அவனுக்கு பிடித்தவை. எதையும் யோசிக்காமல் அன்னை பரிமாற ஒரு பிடி பிடித்தான். அவன் முழுவதுமாக சாப்பிட்டு முடிக்கும் வரை பேசாமல் இருந்தவர், கை கழுவிட்டு வந்து உட்காரு கிருஷ்ணா, உன்கிட்ட பேசணும் என்றார். உண்ட களைப்பு அவனுக்கும் இருக்க மின்விசிறியின் வேகத்தை அதிகப்படுத்திவிட்டு சோஃபாவில் சென்றமர்ந்தான். பத்மா சாப்பாட்டை ஒதுங்க வைத்துவிட்டு அவன் எதிரே வந்தமர்ந்தார். அவர் ஏதோ பேச விரும்புகிறார் என்று புரிய, சொல்லுங்கம்மா என்றான். அவனை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு தன் ஃபோனில் இருந்த ஒரு ரெக்கார்டிங்கை ஒலிக்க விட்டார். அது முதல் நாள் நதியாவிடம் அவன் பேசியது. வயிறு நிறைந்து போய் சோஃபாவில் சாய்ந்தமர்ந்திருந்தவன் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. முதலில் திகைத்தாலும் அடுத்து அலட்சியம் அவன் முகத்தில் வந்தமர்ந்து கொண்டது. உங்ககிட்ட சொல்லிட்டாளா என்றான் சிறிதும் கவலைப்படாமல். நீ மனுஷன்தானா? தம்பி பொண்டாட்டிக்கிட்ட என்ன பேசியிருக்க என்றார் கத்தி போன்ற குரலில். அவரை நன்றாக பார்த்து கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டவன், இது மட்டும்தான் தெரியுமா, இல்லை எல்லாமே தெரியுமா என்றான் கிண்டலாக. அவரோ கடுமையாக முறைத்து மீண்டும் ஒரு ரெக்கார்டிங்கை ஒலிக்க விட்டார். அதில் கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன் நீலாவுடனான உறவை புட்டு வைத்திருந்தார். அவனோ இலக்காரமாக இதழை வளைத்து, பரவாயில்லையே, நிறைய வேலை பார்த்துருப்பீங்க போல என்றான் கிண்டலாக. அவனிடம் ஒரு பயம், திகைப்பு, அதிர்ச்சி என்று ஏதாவது ஒரு உணர்வு வெளிப்படும் என்று எதிர்பார்த்திருந்தவருக்கு அவனது நடத்தை கோபத்தை உண்டாக்கியது. வேகமாக எழுந்து சென்று அவனது கன்னத்தில் ஓங்கி அறைந்திருந்தார். அதற்கும் அலட்டிக்கொள்ளாமல் இரு கை தட்டி சபாஷ் என்றான். அவரது கண்களில் அத்தனை கொதிப்பு. நன்றாக நிமிர்ந்து நின்று, நான் கூட ஒரு நிமிடம் தப்பு செய்கிறோமோன்னு நினச்சி யோசித்தேன். ஆனால் என்னோட முடிவில் எந்த தவறும் இல்லைன்னு நிரூபிக்கிற ஒரு பெண்ணோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும். அவளோட சம்மதம் இல்லாமல் விரல் நுனியை கூட தொடக்கூடாதுன்னு சொல்லித்தானே வளர்த்தேன். அப்புறம் எப்பட்றா என்று ஆதங்கமாக முடித்தார். உங்களுக்கு புரியாது. அந்த இன்பத்தை ருசித்தவன் வேறு எதையும் ரசிக்க மாட்டான். உனக்கும் ஒரு தங்கை இருக்காடா, அவளும் பெண்தான் என்றார் கடுமையான கோபத்தோடு. இந்த டயலாகெல்லாம் வேண்டாம். உங்களால் என்ன செய்ய முடியும்? என்ன, நான் இப்படித்தான் என்றான் தெனாவட்டாக. அவரோ, ஒரு துளி கூட உன் மனதில் குற்ற உணர்வே வரலையா? நீ அரக்கனா இல்லை மிருகமாடா? எப்பட்றா இந்த மாதிரி மாறிப்போன? லுக்மா, இது என்னுடைய வாழ்க்கை. அனாவசியமாக தலையிடாதீங்க. நான் இப்படித்தான். பிடிக்கலன்னா வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன் என்றான் எரிச்சலாக. அதுவரை இருந்த சிறிய நம்பிக்கை முற்றிலுமாக உடைந்து போக, நீ எல்லாம் வாழவே தகுதி இல்லாதவன்டா. உன்னையெல்லாம் வெளியே விட்டால் இந்த சமூகமே அசிங்கமாயிடும். ஏளனமாக சிரித்தவன், என்ன அடித்து கொல்ல போறீங்களா? நோவே, போய் பாருங்க என்று கதவருகே சென்றான். அவனது முதுகை வெறுப்புடன் பார்த்து கொண்டிருந்தவர், அடிச்சுத்தான் கொல்லணும்னு இல்லைடா, உனக்கு போட்டனே சாப்பாடு, அதிலேயே கலந்துட்டேன் என்றார் வெறுப்பாக. சட்டென்று அவனது நடை தடைப்பட கிண்டலான சிரிப்புடன், அது உங்களால் முடியாது. ஏன்னா அம்மாக்கள் எப்போதும் பிள்ளைகளை கொல்றதுக்கெல்லாம் முடிவு பண்ண மாட்டாங்க. ஏன் முடியாது? உயிர் கொடுக்க முடிந்த அம்மாவுக்கு அவனை அழிக்கவும் தெரியும் என்றார் ஆக்ரோஷமாக. அவரது அந்த கோபம் அவனை சற்று யோசிக்க வைத்தது. அந்நேரம் வயிற்றில் சுரீர் என்று வலி சுண்டி இழுக்க பல்லை கடித்து கொண்டு குனிந்தான். சிறிது நேரத்தில் வலி குறைய மெல்ல நிமிர்ந்தவனை மீண்டும் இழுத்துச் சாய்த்தது.
வாழ்நாளில் அப்படி ஒரு வலியை கண்டதில்லை. நிமிர முடியாமல் வலியுடனே என்னத்தை கலந்து தொலைச்ச என்று கத்தினான். முகத்தில் ஆங்காரத்துடன் நின்றிருந்த பத்மாவோ, எதை கொடுத்தா குடலெல்லாம் வெந்து போகுமோ, எதை சேர்த்தால் ஆண்மை கருகி போகுமோ, எதை கொடுத்தால் சதையெல்லாம் பொசுங்கி போகுமோ அத்தனையும் கலந்திருக்கேன் என்றார். மீண்டும் மீண்டும் வலி சுண்டி இழுத்து கொண்டே இருக்க அவரின் பதிலில் வெகுண்டு போனவன், நீ எல்லாம் ஒரு தாயா, பெத்த பிள்ளைக்கு விஷம் வச்சிருக்கியே என்று கையை ஓங்கி கொண்டு அடிக்க பாய்ந்தான். அதை எதிர்பார்த்தே கையில் ஒரு கழியுடன் நின்றிருந்தவர் அவனை ஓங்கி அடித்து கீழே தள்ளியிருந்தார். என்ன கேட்ட? தாயாண்ணா? ஆமாண்டா, உன்னை போல ஒருத்தனை பெத்தவன் நிச்சயமாக நல்ல தாயா இருக்க முடியாது. நான் அந்த புனிதத்தை இழந்து வெகு நாளாச்சு என்றவர் அவனை இழவிடாமல் மீண்டும் அடித்து துவைத்தார். வயிற்றில் ஏற்பட்ட வலி ஒரு புறம், அவர் அடித்தது ஒரு புறம் என்று மெல்ல அவனை சோர்வடைய ஆரம்பித்திருந்தது. அப்பொழுது அடி வயிற்றிலிருந்து கிளம்பிய ஒரு பந்து அப்படியே அவன் வாய் வழியே வெளியே வந்தது. குபு குபுவென்று ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது. அதை தாங்க முடியாதவன், மா என்னை விட்டுடு, தயவு செஞ்சு என்னை காப்பாற்று, என்னால் முடியல என்று கெஞ்சினான். வலிக்குதா? உடம்பு முழுக்க எரியுதா? அப்படித்தானே அந்த பொண்ணுங்களுக்கும் எரிஞ்சிருக்கும். அப்போ சந்தோஷமாக இருந்ததில்ல, இப்போவும் அதே சந்தோஷத்தோட இந்த வலியை அனுபவி என்றவரின் கண்களில் வலியும் வேதனையும் இருந்தது. வலியின் வீரியம் அதிகமாக அதிகமாக, மா என்னை காப்பாத்துமா, நான் உன் பிள்ளை தானே, தப்பு செஞ்சா இப்படித்தான் கொன்னுடுவியா என்று கெஞ்சினான். அவன் முன்னே அமர்ந்தவர், தம்பி பொண்டாட்டின்னு தெரிஞ்சு அவளை படுக்கைக்கு கூப்பிட்டப்போ உடம்புல தெனாவட்டு இருந்ததில்ல, இந்த உடம்பை வச்சுத்தானே அந்த ஆட்டம் ஆடின, இப்போ எதுக்கு கெஞ்சுற என்றார் கண்ணீருடன். தப்புதாம்மா, என்னை விட்டுடுமா ப்ளீஸ், என்னை காப்பாத்துமா. இன்னும் வலிக்கணும். உன்னால் கற்பிழந்த பெண்களோட வலி எல்லாம் உனக்கு தெரியணும். அணு அணுவாக துடிக்கணும். அன்னைக்கு நீ பேசினதை கேட்டு என் கர்ப்பப்பை அப்படித்தான் துடிச்சுது. இவனையா என்னுள் வைத்திருந்தேன்னு பொசுங்கி போனது. அதே போல் நீயும் அழியணும். ஒரு உயிரோட வேதனை சாகும்போதாவது தெரியணும் என்றவர் அவனது துடிப்பை பார்த்தபடி அமர்ந்திருந்தார். அவன் கண்களில் வலியின் வேதனை எப்படியாவது காப்பாற்றிவிட மாட்டாரா என்கிற ஆசையும் இருந்தது. அவரின் இறுகிய தோற்றம் நடக்காது என்று கூற மெல்ல மெல்ல அந்த காமுகனின் உயிர் உடலை விட்டு பிரியத் தொடங்கியது. உயிர் பிரியும் வேதனையை அவனால் தாங்க முடியவில்லை. அத்தனை வலி உடலுக்குள் இருக்கும் அனைத்தையும் நெருப்பில் இட்டது போல பற்றி எரிந்தது. கண்கள் மேலே செருக, கைகால்கள் இழுத்து கொள்ள, அத்தனை நாள் ஆடிய ஆட்டமெல்லாம் அவன் கண்முன்னே வர, இறுதியாக தாயின் முகத்தில் கண்கள் படிய அப்படியே உயிர் காற்றோடு கலந்தது. மகனின் இறுதி போராட்டத்தை கைகளை கட்டி கொண்டே பார்த்து கொண்டே இருந்தவரின் நெஞ்சம் ஒரு நிமிடம் நின்று துடித்தது. எக்காரணம் கொண்டும் அவனுக்காக இறக்கப்பட்டு விடக்கூடாது என்று இறுகி போயிருந்தார். கண்முன்னேயே உயிர் உடலை விட்டு பிரிந்து போனது. தன் உதிரத்தை கொடுத்து பெற்று வளர்த்த மகனின் உயிரை தன் கைகளாலேயே காவு கொடுத்தார். அதற்காக அவர் வருந்தவில்லை. இப்படி ஒருவன் பூமிக்கு பாரமாக இருக்கக்கூடாது என்று நன்றாக சிந்தித்தே முடிவெடுத்திருந்தார். சற்று நேரம் வரை இறந்த மகனின் உடலை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தவர் மெல்ல எழுந்து சென்று தனது மொபைலை எடுத்து சுக்கலாக உடைத்து தோட்டத்தில் இருந்த ஒரு குழியில் புதைத்து விட்டு வந்தார். பின்னர் உள்ளே சென்று குளித்து முடித்து தன்னை சுத்தப்படுத்தி கொண்டவர் நேரே சென்று பூஜை அறையில் அமர்ந்தார். கண்மூடி அமர்ந்திருந்தவரின் விழிகள் கண்ணீர் பொங்கி வழிய ஆரம்பித்தது. மாலை 5 மணி போல வீட்டிற்கு திரும்பிய நித்யா கதவு பூட்டி இருப்பதைக் கண்டு தன்னிடம் சாவியை எடுத்து திறந்து கொண்டு உள்ளே சென்றாள். அடுத்த நிமிடம் அங்கே குருதியில் விழுந்து கிடந்த அண்ணனை கண்டு வீல் என்று அலறி வாசலை நோக்கி ஓடினாள். அவ்வளவுதான். அக்கம் பக்கம் இருந்தவர்கள் எல்லாம் ஓடிவர ஒவ்வொருவராக உள்ளே நுழைந்து கிருஷ்ணாவை பார்த்துவிட்டு வாசலிலேயே நின்று கொண்டனர். நித்யாவுக்கு மட்டும் அம்மா உள்ளே இருக்கிறார்களோ என்கிற எண்ணம் எழ அனைவரையும் ஒதுக்கிவிட்டு அம்மா அம்மா என்று அழைத்து கொண்டு ஒவ்வொரு அறையாக தேட பூஜை அறையில் கண்மூடி அமர்ந்திருந்தவர் கண்களில் பட வேகமாக ஓடிச் சென்று அவரை எழுப்ப முயன்றாள். நித்யா தொட்டதும் அப்படியே கீழே சாய்ந்தார். அடுத்த நிமிடம் அவரை பிடித்து உலுக்கி ஓவென்று கதறிய நித்யாவிற்கு பேரதிர்ச்சி. அக்கம் பக்கத்தில் இருந்தவர்களுக்கோ அங்கே என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. ஒரு பக்கம் அந்த வீட்டு பையன் இரத்த சகதியில் நடுவே இறந்து கிடக்கின்றான். மறுபக்கம் அந்த வீட்டம்மா பூஜை அறையில் கண்மூடி அமர்ந்த நிலையில் உயிரை விட்டிருக்கிறார். கதறிய நித்யாவை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்துவிட்டு விஷாலுக்கு அழைத்து விபரத்தை கூறினார்கள். அதே சமயம் அருகில் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் தெரிவிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போது
வரிசையாக போலீஸ் ஜீப் வந்து நிற்க அதிலிருந்து போலீஸ்காரர்கள் படபடவென்று இறங்கி அங்கிருந்த அனைவரையும் ஒதுக்கிவிட்டு வீட்டினுள் நுழைந்தனர். நீலா கேஸை விசாரித்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் வேக நடையுடன் உள்ளே சென்று கீழே விழுந்து கிடந்த கிருஷ்ணாவை பார்த்தார். செத்துட்டான் சார், உள்ள அவன் அம்மாவும் இறந்து கிடக்கிறாங்க என்றார் ஒரு கான்ஸ்டபிள். அவருக்கு ஏமாற்றம்தான். அவனை உயிரோடு பிடித்திருந்தால் இந்த கேஸில் அவருக்கு மேலும் பெரிய விருதுகள் கிடைத்திருக்கும். சுமார் 6 மணி நேரத்திற்கு முன்பு வரை எந்தவித துப்பும் கிடைக்காமல் வழக்கை மூடிவிடலாம் என்று எண்ணி இருக்கையில் நீலாவின் தந்தையால் பெரிய திமிங்கலமே அகப்பட்டது. அவரது வீட்டை கண்காணித்தவர்கள் நதீரின் ஆட்களை பிடித்தனர். அவர்கள் மூலியமாக நதீரை பற்றி தகவல் அறிந்து கொண்டு மும்பை போலீஸ் உதவியுடன் அவனை பிடித்தனர். அவனிடம் அதிரடி விசாரணையில் ஈடுபட கிருஷ்ணா என்கிற காமுகனின் பெண் வேட்டை அறிந்து திகைத்து போனார்கள். உடனடியாக அவனை பிடிக்க வேண்டும் என்று கமிஷனரிடம் உத்தரவு வாங்கி வருவதற்குள் அவன் இறந்து விட்டான். அவனது மரணம் எங்கனம் சம்பவித்தது என்று மருத்துவ குழுவிடம் விவாதிக்க சாப்பிட்ட உணவில் அதிக அளவில் உடலை வருத்தி கொள்ளும் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் தெரிவித்தார்கள். பூஜை அறையில் மங்களகரமாக கண்களை மூடி அமர்ந்திருந்த அவனது அன்னைதான் மகனுக்கு விஷம் கொடுத்திருக்கிறார் என்று அனைவருக்கும் புரிந்து போனது. என்ன நடந்தது என்று அறிந்து கொள்ள துடித்து கொண்டிருந்த பத்திரிகைக்காரர்களுக்கும் அக்கம் பக்கத்தினருக்கும் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது. கிருஷ்ணாவின் ஒரு முகத்தை மட்டுமே அறிந்த ஏரியா வாசிகள் அதிர்ந்து போயினர். அங்கிருந்த கான்ஸ்டபிள் ஒருவர் பத்மாவின் முன் நின்று பெரிய சல்யூட் ஒன்றை வைத்தார். அவரை பார்த்து கொண்டிருந்த மற்ற போலீஸ்காரர்களும் அதையே செய்தனர். இப்படி ஒரு தாய் ஒவ்வொரு வீட்டிலும் இருந்தால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் சமூகத்தில் குறையும். ஆனால் அந்த தைரியம் எந்த தாய்க்கு வரும்? இதோ இவருக்கு இருக்கிறதே என்று மரியாதையை செலுத்தினார்கள். அந்நேரம் வாசலில் கார் வந்து நிற்க தந்தையை கைத்தாங்களாக அழைத்து கொண்டு கீழே இறங்க நதியாவோ ஒரே பாய்ச்சலாக உள்ளே சென்றாள். அவளது பார்வையில் கிருஷ்ணா படவே இல்லை. பத்மாவை தேடிக்கொண்டு அங்கே சென்றவள் அவரின் உடலை கண்டதும் அதன் மீது விழுந்து அழ முயன்றாள். அத்தை, ஏன் அத்தை போனீங்க? இதைத்தான் எனக்கான விடியல்னு சொன்னீங்களா என்று கதறிக்கொண்டு பாய 2 பெண் போலீஸ்கள் அவளை இறுக்கி பிடித்து கொண்டனர். செல்வநாயகமும் விஷாலும் குருதியின் நடுவே விழுந்து கிடந்தவனை சற்றும் கவனிக்காமல் பத்மாவிடமே சென்றனர். மனைவியின் அமைதியான முகம் அடக்கி வைத்திருந்த அழுகையை தூண்டியது. மகனின் தோளில் சாய்ந்தவர், நான் அவ கூட இருப்பேன்னு நினச்சிருப்பாளா விஷால்? அவளுக்கு அவனை பற்றி எப்படிடா தெரியும்? இதை செய்ய அவ எத்தனை துடிச்சிருப்பா? 10 மாதம் அவனை வயிற்றில் மட்டுமா சுமந்தால்? முதல் பிள்ளைன்னு எத்தனை கனவுகளை நெஞ்சில் சுமந்து இப்படி தன் கையாலே கொன்று போடுவோன்னு நினச்சிருப்பாளா அவ? அது தாளாமதால போய் சேர்ந்துட்டா என்று கதற ஆரம்பித்தார். விஷாலின் நிலையோ சொல்லில் அடங்காமல் இருந்தது. அன்னை இப்படி ஒரு முடிவை எடுப்பார் என்று அவன் சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. இங்கு யாருக்கு ஆதரவு சொல்ல? நித்யா ஒரு புறம், நதியா ஒரு புறம், தந்தை ஒரு புறம் அன்னையின் இழப்பால் தவித்து கொண்டிருக்க தனது துக்கத்தை எங்கும் காட்ட இயலாமல் போலீசாரின் கேள்விகளுக்கு பதிலளித்து கொண்டிருந்தான். அன்றைய ஃப்ளாஷ் நியூஸாக கிருஷ்ணாவின் செய்திதான் தொலைக்காட்சி முழுவதும் ஓடியது. ஒரு பக்கம் பத்மா செய்ததை பலரும் பாராட்ட, பெண்களில் ஒரு சிலர் அதை எதிர்க்கவும் செய்தனர். மும்பையில் அவனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவராக வந்து வாக்குமூலம் கொடுக்க ஆரம்பித்திருந்தனர். பத்மாவின் உடலும் கிருஷ்ணாவின் உடலும் போஸ்ட்மார்ட்டத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு பின் மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. பத்மாவின் உடலுக்கு இறுதி மரியாதை செய்ய குடும்பத்தினர் கண்ணீரோடும் வருத்தத்தோடும் வீடு வந்து சேர்ந்தனர். தங்கியும் தாரமும் விஷாலின் தோளில் சாய்ந்து கதற செல்வநாயகம் எதிரே இருந்த புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தார். சற்று நேரத்தில் என்னையும் கூட்டிட்டு போ பத்மா என்று அழ ஆரம்பித்தார். அதுவரை தங்களின் துக்கத்தில் இருந்த நதியாவும் நித்யாவும் அவரின் அழுகையை கேட்டு அவர் அருகே சென்று, மாமா, அத்தை அவங்க தான் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, எங்களுக்கு நீங்களாவது வேணும், தயவு செய்து மனசை விட்டுடாதீங்க என்று கெஞ்சினாள். நித்யாவும் அழுகையுடனே, ஆமாம்ப்பா, எங்களுக்கு அப்பாவாவது வேணும்ப்பா என்று அழுதாள் கண்ணீருடன். மகனை பார்த்தவர், ஏண்டா தைரியமாக முடிவெடுத்தவை ஏன் உயிரை விட்டா என்றார் கலங்கிய கண்களுடன். தந்தையின் அருகே அமர்ந்து அவர் கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் அடக்கி கொண்டவன், நாம் என்னதான் சொன்னாலும் ஒரு தாய் மனசு அந்த நேரம் தன் பிள்ளை உயிரோடு போராடுறதை பார்க்கும்போது வலிச்சிருக்கும்பா. அவங்க மனசில் அவனை இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாதவன்னு தோன்றினாலும் அதை செய்யும்போது அவங்க உடலில் ஒவ்வொரு பாகமும் வேதனையை அனுபவிச்சிருக்கும். அவன் பட்ட அதே வேதனையை அவங்களும் அனுபவிச்சிருப்பாங்க. டாக்டர் மாரடைப்பில் தான் இறந்திருக்காங்கன்னு சொன்னாருப்பா. அந்த குடும்பத்தில் 2 இழப்புகள் நேர்ந்திருக்க ஒருவனை பற்றி யாரும் எந்த இடத்திலும் பேசவில்லை. அனைவரும் பத்மாவை எண்ணியே துக்கமாக இருந்தார்கள்.
செல்வநாயகம் கிருஷ்ணாவின் நினைவு எந்த இடத்திலும் வந்துவிடக்கூடாது என்று அவனது பொருட்கள் அனைத்தையும் வீட்டிலிருந்து அகற்றிவிடக் கூறினார். காலமும் நேரமும் வேகமாக ஓடியது. அந்த ஏரியாவிலும் சரி, நதியா நித்யா படிக்கும் கல்லூரியிலும் சரி, அனைவரும் கிருஷ்ணாவை பற்றியே பேசினார்கள். அவர்களிடம் விஷாலுக்கும் அவ்வாறே நடக்க நால்வரும் கலந்தாலோசித்து ஊரை விட்டு இடம் பெயரலாம் என்று முடிவெடுத்து தங்களின் ஜாகையை ஹைதராபாத் பக்கம் மாற்றிக்கொண்டார்கள். நதி, நித்தி இருவரும் அங்கேயே கல்லூரியில் சேர்ந்துவிட விஷாலும் தனது பணியில் சேர்ந்தான். மனைவியின் மரணத்திலிருந்து சற்றே வெளியே வந்திருந்த செல்வநாயகம் மகளுக்கும் மருமகளுக்கும் அரணாக அந்த குடும்பத்தை தாங்கும் வேறாக இருந்தார். நதியாவும் தனது வேதனையிலிருந்து வெளியே வந்தவள் விஷாலிடம் இயல்பாக பழக ஆரம்பித்தாள். அவள் படித்து முடிக்கும் வரை தங்களின் வாழ்க்கை இப்படியே போகட்டும் என்று முடிவெடுத்தான் விஷால். பத்மா என்றும் அவர்களுடன் காவல் தெய்வமாக பயணித்துக் கொண்டிருந்தார். சில வருடங்களுக்கு பிறகு நிச்சயமாக விஷால் நதியாவின் காதல் மீண்டும் பூத்து மனம் பரப்பும் என்கிற நம்பிக்கையுடன் நாமும் அவர்களை வாழ்த்தி விடைபெறுவோமாக.